திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 720. அதிகாரம் அவை அறிதல். ததீசி முனிவர் வேதகால மகரிஷிகளுள் தலை சிறந்தவர். மிகச்சிறந்த சிவபக்தர். இந்திரன் விருத்திக சூரனை வதைப்பதற்கு வஜ்ராயுதம் செய்ய ததீசி முனிவரிடம் அவரது முதுகெலும்பை கேட்டபோது அவரது வேண்டுகோளுக்கு இணங்கி தனது உயிரை துறந்து தனது முதுகெலும்பை கொடுத்த தியாக உள்ளம் படைத்தவர். அதன் காரணமாக விண்ணவர்களும் மன்னவர்களும் அவர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர். ஒரு சமயம் பிரம்மாவின் மகனான தக்கன் சிவபெருமானை மதியாது சிவசிந்தனையே இல்லாமல் இருந்தான். இதனை அறிந்தோர் தக்கனிடம் சென்று சிவபெருமானை பகைக்க வேண்டாம் என்றும் கைலாயம் சென்று அவரை வணங்கி வருமாறும் பணித்தனர். இதை கேட்ட தக்கனும் கைலாயம் சென்று சிவபெருமானை காண அனுமதி கேட்டான். அப்போது சிவபெருமான் தியானத்தில் இருந்ததால் சிவகணங்கள் தக்கனை திருப்பி அனுப்பிவிட்டனர். இதனால் மனம் நொந்த தக்கன் திரும்பி வந்து அனைவரிடத்திலும் கைலையில் நடந்ததை சொல்லி சிவபெருமானை வணங்க வேண்டாம் என தடுத்தான். மேலும் சிவபெருமானை அவமதிப்பதற்காகவே தக்கன் ஒரு யாகத்திற்கு ஏற்பாடு செய்தான். அதற்கு சிவபெருமானை அழைக்காமல் அவருக்கு அவிர்வாகம் கொடுக்காமல் அவமானப்படுத்த தீர்மானித்தான். இதையறிந்த ததீசி முனிவர் மிகவும் வருந்தினார். ஆகையால் யாகசாலைக்குள் நுழைந்து தக்கனிடம் சென்று, இறைவனை இகழ்ந்து நீ இப்படி யாகம் செய்வது முறையற்ற செயல், அது உனக்கு தீமையையே தரும். ஆகையால் சிவபெருமான் இல்லாமல் யாகம் செய்தல் கூடாது என்று பலவாறு அறிவுரை கூறினார். ஆனால் அவரது அறிவுரைகளை சிறிதும் பொருட்படுத்தாமல் சிவபெருமான் மீதிருந்த ஆத்திரத்தில் அறிவிழந்த தக்கன் அந்த அறிவுரைகளை கிழித்து தள்ளியதோடு ததீசி முனிவரையும் பழித்து பேசினார். உயர்ந்த உண்மை பொருளை உருகி ஒழிந்தும் இந்த அறிவற்றவனிடம் ஒரு பயனும் இல்லாமல் போனதே என்று தம்மையே நொந்து கொண்டு வருத்தத்துடன் யாகசாலை விட்டு வெளியேறினார். அகமகிழ்ந்து கேட்க அனுபவிக்கத்தக்க ததீசி முனிவரின் அறிவுரைகள் தகுதி இல்லாதவனிடம் தரமிழந்து போனதே என்று யாகத்திற்கு வந்திருந்த மற்ற முனிவர்களும் வருந்தினர். அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்களின் அவையில் பேசுவது தூய்மை இல்லாத முற்றத்தில் சிந்திய அமிழ்தம் போன்று வீணாகிவிடும் என்பதை அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தர் அல்லார் முன் கோட்டி கொளல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். முட்டாள்களிடம் பேசுவது தாழ்த்தும், அறிவார்ந்தவர்களிடம் பேசுவதே உயர்த்தும்.